ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 69ാമത് ശ്ലോകം. പുരുഷാർത്ഥങ്ങളെ കൊടുക്കറവളാക്കും ദേവി. എല്ലായിടത്തിലെയും ദേവിയോട് ചൈതന്യം റൊമ്പി നിൽക്കരുത്. 3.5 ചുറ്റായിട്ട് സർപ്പരൂപിണിയായിട്ട് കുണ്ടലിനിയിലെ தபஸ்ல இருக்கிற தேவி, ஜகத்தோடு முழுவன் சுவாமினியா இருக்கிற தேவி, சந்ததிகளோடு ஆபல் கட்டங்களில ஓடி வந்து காப்பாத்துற தேவி. ஆதியும் அந்தவும் இல்லாதவளான தேவி, விஷ்ணு பிரம்மா இந்திரன் இவாளால சேவிக்கப்படுற தேவி. இப்படி எல்லாம் சொல்லிட்டாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். புருஷார்த்த பிரதா பூர்ணா போகினி புவனேஸ்வரி அம்பிகாநாதிநிதனா ஹரி பிரம்மேந்திர சேவிதா. புருஷார்த்த பிரதா பூர்ணா போகினி புவனேஸ்வரி புவன ஈஸ்வரி புவனேஸ்வரி அம்பிகா அநாதிநிதனா. இது ரெண்டும் கூடி சேர்ந்து அம்பிகா அப்படிங்கிறதுக்கு அப்புறமா அகாரம் அப்படிங்கிறது பிரகடனப்படாம சொல்லப்படுறது. அதனால அம்பிகாநாதிநிதனா அங்க ஆ இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த நாமத்தை நம்ம சொல்லறோம். அம்பிகாநாதிநிதனா, அம்பிகா அநாதிநிதனா, ஹரி பிரம்ம இந்திர சேவிதா, ஹரி பிரம்மேந்திர சேவிதா. இத்திரையுமாக்கும் இதுல இருக்கிற நாமங்கள். ஆறு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் புருஷார்த்த பிரதா. 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் பூர்ணா. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் போகினி. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் புவனேஸ்வரி. அம்பிகா அநாதிநிதனா. നമ്മൾ சொல்லறத அதை ஒட்டுக்கத்தான் சொல்லுவோம். அப்படின்னாலும் நாமங்களை பிரிக்கிறத இங்க அம்பிகா அப்படின்னும், அதுக்கப்புறம் ஆ அப்படிங்கிற அகாரம் சவுண்ட்லெஸ் ஆக்கும். அப்படிங்கிறதுனால அநாதிநிதனா அப்படிங்கிறதுக்கு பதிலா அம்பிகாநாதிநிதனா அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப 3 அக்ஷரங்களோடு கூடின அம்பிகா, அகாரம் சைலண்டா இருக்கிறதாக்கும். அப்படிங்கிறதுனால அநாதிநிதனா அப்படிங்கிறதுக்கு 5 அக்ஷரங்கள் மட்டும்தான் உள்ளது. அம்பிகா அதுல ஆ இன்க்ளூடு. அடுத்த நாமமான அநாதிநிதனால
ஆ அப்படிங்கிறது பிரகடனப்படுறதில்லை. அதனால 5 அக்ஷரங்கள். அதுக்கப்புறமா வரதாக்கும் ஹரி பிரம்மேந்திர சேவிதா 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம். இதெல்லாம் கூடி சேர்ந்தாக்கும் 32 அக்ஷரங்களோடு கூடின இந்த நாமம், இந்த ஸ்லோகம். 291வது நாமம் புருஷார்த்த பிரதா. தர்மார்த்தம், அர்த்தார்த்தம், காமார்த்தம், மோட்சார்த்தம் இப்படியெல்லாம் இருக்கிற எல்லா புருஷார்த்தங்களையும் பக்தர்களுக்கு கொடுக்கிறவள். இருக்கிறதுலேயே சிரேஷ்டமான ஜென்மமாக்கும் மனுஷ ஜென்மம். நவத்வாரங்களோடு கூடின புறமாக்கும் மனுஷன். அந்த புறத்துக்குள்ள வசிக்கிற ஜீவாத்மா அதாக்கும் புருஷன். பரம்பொருளிலேந்து இந்த பிரகிருதியில ஜீவாத்மா வேறிட்டு, பரம்பொருளிலேந்து வேறிட்டு பல பல சரீரங்களை സ്വീകരിച്ച് இந்த பிரகிருதியில வாழறது, பலவித அனுபவங்களை அனுபவிக்கிறது. பிரளய காலத்துல பரம்பொருளோடு கூடி சேர்ந்து சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் ஈக்குவலான அவஸ்தையில சலனமில்லாக்கி இருந்ததாக்கும் இந்த ஜீவாத்மா. கல்ப ஆரம்பத்தில் பரம்பொருளிலேந்து தனியா விடுபட்டு பலவிதமான கர்மவினைகளை அனுபவிக்கிறதுக்கு ஆயிட்டு பல பல சரீரங்களுக்குள்ள பிரவேசனம் பண்ணி அந்த சரீரங்கள் வழியா பலவிதமான அனுபவங்களை அனுபவிச்சு கூட்டுறது ஜீவாத்மா. எத்தனையோ ஜென்மங்களுக்கு அப்புறம் சிரேஷ்டமான மனுஷ ஜென்மம் அந்த ஜீவாத்மாவுக்கு உண்டாகிறது. ஜீவாத்மா சரீரங்களை செலக்ட் பண்றத புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த மாதிரியாக்கும் செலக்ஷன் நடக்கிறது. அப்படி செலக்ஷன் பண்றத 6 புறங்களோடு கூடின மனுஷ சரீரத்தை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள பிரவேசனம் பண்றது. அதனால புருஷன். மனுஷ ஜென்மத்தோடு லட்சியம் அப்படிங்கிறது பரம்பொருளில அந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் சேர்க்கலாக்கும். பரம்பொருளிலேந்து வேறிட்டு இந்த பிரகிருதியில சுற்றி கறங்குற ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவை மறுபடியும் பரம்பொருளில கொண்டு போய் சேர்க்கிறதாக்கும் மனுஷ ஜென்மத்தோடு லட்சியம். அந்த லட்சியம் அப்படிங்கிறத சாதிக்கிறதுக்கு மனுஷனா ஜனிக்கிறத மட்டும்தான் சாத்தியமாகிறது. தர்மார்த்த அர்த்தார்த்த காமார்த்தங்கள் வழியாவாக்கும் மோட்சார்த்தத்துக்கு ஜீவாத்மாவை கொண்டு செல்லப்படுறது. ஆக்ரகங்கள், அந்த ஆக்ரகங்களுக்கு தேவையான அர்த்த சம்பாதனம், நியாயமான அர்த்த சம்பாதனம், அதுக்கப்புறமா தர்மார்த்தம், அதுக்கப்புறமா தர்மார்த்தம் வழி மோட்சார்த்தம். புருஷன் அப்படிங்கிற பிரயோகத்துல புருஷன் சொன்னதால இங்க ஜெண்டர் ஆயிட்டு அந்த புருஷன் எடுக்கப்பட்டாது.
പുറത്തുക്കുള്ള വസിக்கிறവൻ പുരുഷൻ. അത് മനുഷ്യ ശരീരമായിരുന്നാലും പറവായില്ലേ, മൃഗശരീരമായിരുന്നാലും പറവായില്ലേ, പറവകളോട് ശരീരമായിരുന്നാലും പറവായില്ലേ, എന്ത പുറത്തുക്കുള്ള വസിக்கிறதோ അത് പുരുഷൻ. നവദ്വാരങ്ങളോട് കൂടിന പുരമാക്കും മനുഷ്യൻ. അപ്പോ 9 പുരങ്ങളോട് കൂടി നവദ്വാരങ്ങളോട് കൂടിന ഒരു പുരമായിട്ട് இந்த மனுஷ சரீரம். அப்போ புறத்துக்குள்ள வசிக்கிறவன் புருஷன் அப்படிங்கிறத ஸ்திரீயோடு சரீரமாகலாம், அப்படி இல்லைன்னா ஆண்களோடு சரீரமாகலாம். இங்க புருஷன் அப்படின்னு சொன்னதால அத ஸ்திரீ புருஷன் அப்படிங்கிற ஜெண்டராயிட்டு எடுத்துக்கிறதுக்கு சாத்தியமில்லை. புறத்துக்குள்ள வசிக்கிறவன் புருஷன் அப்படிங்கிறதுனால அந்த ஜீவாத்மாவையாக்கும் இங்க புருஷன் அப்படின்னு சொன்னது. அப்ப ஜீவாத்மாவுக்கு பரம்பொருளில போய் சேரறதுக்கான வழிகள் இந்த மனுஷ ஜென்மத்தில் உண்டாகிறது. பிரபஞ்சத்தை தரிக்கிறதுனால தேவி இந்த பிரபஞ்சத்தை தரிச்சு பிரபஞ்சத்தை நிலநிறுத்ததுனால இந்த உலகம் இப்படி പ്രവർത്തിച്ച് നിൽக்கிறதுக்கு കാരണം ധർമ്മമാക്കും. ഓരോ പദാർത്ഥവും അതിനോട് ധർമ്മം ശരിயான രീതിയിൽ ചെയ്യறதுனாலയാക്കും இந்த லோகம் நிலநிற்கிறது. இந்த விஷயத்தில மனுஷன் സ്വധർമാനുഷ്ഠാനം നടത്തണം அப்படிங்கிறதாக்கும் சொல்லப்படுறது. அர்த்தம் அப்படின்னாக்கா தனம். தனம் அப்படிங்கிற பதத்துல பாசம், காருண்யம், வித்யை, பணம், குடும்பம், ஐஸ்வர்யம், சல் சுபாவம், குருத்துவம் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். காமம் அப்படின்னா ஆக்ரகம். ஆக்ரகம் மனுஷால வாழறதுக்கு பிரேரணைப்படுத்துறது. சாப்பிட்றதுக்கான உணவு, சொகுசா வாழறதுக்கான வீடு, லைஃப் பார்ட்னர், சந்தானம், அதே மாதிரி அடுத்த வாளுக்கு ஹெல்ப் பண்றது, தானம் பண்றது, இதெல்லாம் இந்த ஆக்ரகத்துல இன்க்ளூட் ஆகும். மோட்சம் அப்படிங்கிறது ടോപ്പ് മോസ്റ്റ് ലക്ഷ്യം മനുഷ്യ ജന്മത്തോട് ജനന മരണങ്ങളിലേന്ത് ഉള്ള മോചനമാക്കും മോക്ഷം. പരമപുരുഷാർത്ഥமான മോക്ഷം കിടക്കണമാന അധർമ്മം ചെയ്യാതെക്ക് വാഴണം. ധനസമ്പാദനം அப்படிங்கிறது அதர்மம் செய்யாத வழியில ஆகணும். தேவையான ஆக்ரகங்கள் அதர்மமில்லாத வழியால பூர்த்தி பண்ணிண்டு பரமபுருஷார்த்தமாயிருக்கிற மோட்சத்தை பிராபிக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. வாழ்க்கையோடு ஒரு சில சந்தர்ப்பங்களில் பலவிதமான தவறுகளை செஞ்சிருந்தா கூடியும் அதுக்கப்புறமா செஞ்சதெல்லாம் தவறாக்கும் அப்படிங்கிற குற்ற உணர்வு வந்து சேர்றத, அதுக்கப்புறமா இருக்கிற வாழ்க்கை துச்சமான வாழ்க்கை. மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துச்சமான ஆயுளோடு கூடின வாழ்க்கையாக்கும். இனிமேல் இந்த ஜென்மத்தில் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டேன் பகவானே அப்படிங்கிற உறுதியோடு கூடிட்டு வாழணும். அதர்மமாயிட்டு தனம் சம்பாதிக்காம இருக்கணும். பராசக்தியான ஜெகதம்பை அதர்மம் செய்யாம இருக்கிறவாளோடு கூட ஸ்ட்ராங் ஆயிட்டு நிப்ப.
தர்ம பரிபாலனம் நடத்துகிற அம்பிகை சாந்தியும் சமாதானமும் ஐஸ்வர்யமும் பயமில்லாத அவஸ்தையும் இருக்கிறதுலயே பெரிய பயமாயிருக்கிற மரண பயத்தை கோடியும் இல்லாம பண்ணிட்டு மோட்சத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி. அதனால புருஷார்த்த பிரதா அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். ஆறு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் புருஷார்த்த பிரதா. பூர்ணா 292வது நாமம். 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. எல்லா காலத்திலையும் எல்லா பொருள்களிலேயும் பூர்ணமாயிட்டு ரொம்பி நிற்கிறவள். கிருஷ்ணபட்ச சுக்லபட்சத்துல இருக்கிற ஒரு சில திதிகளோடு நித்திய தேவதை. புருஷார்த்தங்கள் எல்லாம் ரொம்பி நிற்கிறவள். பூர்ணா நதியாயிட்டு இருக்கிறவளும் தேவிதான். தேவியோடு பூர்ணா அப்படிங்கிற பேரில் ஒரு நதியே இருக்கு. பிரம்மம் அப்படிங்கிறது பூர்ணமாக்கும். அதனால தேவியும் பூர்ணையாக்கும். தேவிக்கு ആഗ്രഹിച്ച് കടക്കാത്തതായിട്ട് ഒന്നുമില്ല. அதனால தேவிய பூர்ணா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். பரபிரம்மம் பரபிரம்மத்தோடு சக்தி ஸ்வரூபமாக்கும் பராசக்தி. பரபிரம்மம் பூர்ணமாக்குமே. அதனால பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியா இருக்கிற ஆதிபராசக்தியும் பூர்ணையாக்கும். தேவி பூர்ணையாக்கும்னா கூடியும் பூர்ணதைக்கு முயற்சி பண்ற பக்தர்களை தேவி அனுகிரகம் பண்ணவே செய்யறா. நிறைய புண்ணியாத்மாக்கள் தேவியோடு பூர்ண அனுகிரகத்தை சம்பாதிச்சவாளாக்கும். 293வது നാമം 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. ഭോഗിനി. പുരുഷാർത്ഥങ്ങളെ അനുഭവിച്ചുണ്ട് ജീവാത്മാക്കളെ പുരുഷാർത്ഥങ്ങളെ അനുഭവിപ്പിക്കവും ചെയ്യറാ ദേവി. போகம் அப்படின்னாக்கா இந்த பிரகிருதி விஷய ஆஸ்வாதனம். லௌகிக சுகங்களில அளவுக்கு அதிகமான தால்பര്യം ഉണ്ടാகிறது. மனுஷ்ய സ്വഭാവമാക്കും ഇത്. தேவி பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற சுகங்கள்ல தால்பര്യം இருக்கிற பக்தர்களுக்கு அந்த சுகங்களை கொடுப்பள். எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் தேவியோடு சைதன்யம் இருக்கு அப்படிங்கிறதுனால
இந்த லௌகீக சுகங்களை அனுபவிக்கிறவா வழியா தேவியும் அந்த சுகங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கா. தேவி பிரபஞ்ச சுகங்களில தாற்பயம் இருக்கிறவளாக்கும் மாயாதேவியாக்கும் தேவி. ஜனன மரணங்கள் இல்லாதவளாக்கும் அஜயாக்கும் தேவி. இருந்தா கூட மாயாதேவியாக்கும் தேவி. இந்திரியங்களை പ്രകൃതിയുമായിട്ട് കണക്റ്റാകற വിഷയങ്ങളിലെ ബന്ധപ്പെടുത്തി അതിലേന്ത് സുഖം അനുഭവിக்கிறவாளாக்கும் ഭോഗികൾ. சுகம் மட்டும் இல்லை அதிலேந்து கிடைக்கிறது, நமக்கு துக்கமும் சேர்ந்து கிடைக்கிறது இந்த பிரகிருதி விஷயங்களிலேந்து. போகம் அப்படிங்கிற சப்தத்துக்கு சுகதுக்க அனுபவம் அப்படின்னு பேரு. நல்ல உணவு சாப்பிட்டானா வாய்க்கும் ருச்சியா இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தா இருக்கும். அதே உணவை அளவுக்கு மீறி சாப்பிட்டானாலோ அது சரீரம் அக்செப்ட் பண்ணாது, பலவிதமான ப்ராப்ளங்களை உண்டு பண்ணும். ஒரு கப்பு பாயசம் குடிக்கிறத ரொம்ப நன்னா இருக்கு, ஸ்வீட்டா இருக்குன்னு 2வது டம்ளர் பாயசத்துக்கு போறோம். அது குடிக்கிறதையும் ரொம்ப ஜோரா இருக்கே, இன்னும் 1 டம்ளர் பாயசம் கூடயும் குடிக்கலாம் அப்படிங்கிற ஆசை அடங்க மாட்டேங்கிறது, குடிக்கிறோம். அதுக்கப்புறம் அது இன்னொரு டம்ளர் கூட பாயசம் குடிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வரத்த அது திகட்டுறது. திகட்டினாலும் பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் கூட பாயசத்தை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் குடிக்கிறத அது வாய் மட்டும் அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது இல்லை, இப்போ சரீரமும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறது. திகட்டுறது மட்டும் இல்லை, சரீரமும் ரிஜெக்ட் பண்றது. அளவுக்கு மீறின உணவு எப்படியாக்குமோ பலவித ப்ராப்ளங்களை உண்டு பண்றது. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாயிருக்கிற எந்த ஒரு விஷயமும் டிஸ்டர்ப கொடுக்கும். போகம் அப்படிங்கிற வாக்குக்கு சர்ப்பம் அப்படிங்கிற பேரும் இருக்கு. மூலாதாரத்துல ஸ்திதி பண்ணற குண்டலினி சக்தி 3.5 சுற்றி இருக்கிற சர்ப்ப ரூபத்திலேயாக்கும் தபோ நிலை மேலே இருக்கா. தூங்குறதாயிட்டு சொல்ல வேண்டாம் சொல்லிட்டாக்கும். சர்ப்ப ரூபத்திலே இருக்கிற தேவி ஷடாதாரங்களை கடந்து சகசிரார பத்மத்துல இருக்கிற பரமசிவனில லயிக்கிறதுக்கு எப்பவும் ஆசைப்படுறா. போகினியான தேவி സഹസ്രാര പത്മത്തില എത്തിപ്പെട്ട് ശിവനുമായി ലയിച്ച് അത്യന്ത ആനന്ദഭാവത്തെ അനുഭവിக்கிறா. இதனால எல்லாமே போகினி அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. இந்த 69வது ஸ்லோகத்துல மொத்தம் 7 நாமங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். 3 நாமங்களுக்கான அர்த்தத்தை பார்த்தோம். இப்போ 294வது நாமமான புவனேஸ்வரி அப்படிங்கிற நாமத்தோடு அர்த்தத்தை பார்க்கலாம். 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் புவனேஸ்வரி, புவன ஈஸ்வரி.
இப்படி இருக்கிற பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் புவனேஸ்வரி அப்படின்னு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். புவனங்களோடெல்லாம் ஈஸ்வரி ஆக்கும் புவனேஸ்வரி. ஜலத்தோடு அதிதேவதையாக்கும் புவனேஸ்வரி. പതിനാല് ലോകങ്ങളോട് ഈശ്വരിയാക്കും ജഗദംബികை. 14 ലോകം. ഭൂമി, ഭൂമിക്ക് കീഴே 7 പാതാള ലോകം, ഭൂമിക്ക് மேலே 6 பரலோகம். இப்படி 14 லோகங்களோட அதிபதியாக்கும் லலிதாம்பிகை. இனியும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னாக்கா புவர்லோகம், സ്വർലോകം, മഹർലോകം, ജ്ഞാനലോകം, സത്യലോകം, ഇതെല്ലാം ഊർധ്വലോകങ്ങൾ. അതലം, വിതലം, സുതലം, തലാതലം, രസാതലം, മഹാതലം, പാതാളം, ഇതെല്ലാം അധോലോകങ്ങൾ. അധോലോകങ്ങൾ அப்படின்னு சொன்னாக்கா பூமிக்கு கீழே இருக்கிற லோகங்கள். இப்படி 14 லோகங்களோடு அதிபதியாக்கும் புவனேஸ்வரி. புவனேஸ்வரி தேவியோடு ஸ்தூலமான சரீரமாக்கும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற எல்லா லோகங்களும், எல்லா சராചരങ്ങളും தேவியோடு ஆடை ஆபரணங்களாக்கும். ആകാശത്തോട് അതിദേവதை புவனேஸ்வரியாக்கும். பக்தர்களில புவனேஸ்வரி அனுகிரகத்தை வருஷிக்கிறா மழை மாதிரி. சூக்ஷ்ம சரீரமாயிருக்கிற, அப்படி இல்லைன்னா மனுஷாலோடு சரீரத்துல ஷடாதார சக்கரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோமே. സൂക്ഷ്മ ശരീരത്തിലെ അനാഹത പത്മത്തിലെയാക്കും ദേവി അധിവസിക്കരാ. മനുഷ്യനോട് ഹൃദയസ്ഥാനമാക്കും അനാഹത പത്മം. ഭുവനേശ്വരിയോട് ഉപാസകர்களோடு മനസ്സിലെ എല്ലാ വികാരങ്ങളും ഒരു சேர പ്രേമം அப்படிங்கிற ഒറ്റ വികാരമായിട്ട് മാറരുത്. ஆத்தியாத்மிக சாதன வழி மட்டும்தான் தேவியோட திவ்யமான சூக்ஷ்ம சைதன்யம் அப்படிங்கிறது அனுபவம் வழியா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். ഇരുന്നൂറ്റി 95வது നാമം അംബിക. മൂന്നക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. വാഗ്ദേവികൾ ദേവിയെ நிறைய நாமங்களால ஸ்துதிச்சு கூப்பிடுறா. ஒவ்வொரு நாமத்தையும் கூப்பிட்டு தேவிய ஸ்துதிக்கிறா. அம்பிகா அப்படின்னு நீட்டி கூப்பிடுறா. அதனாலேயாக்கும் அடுத்த நாமமான அநாதிநிதனா அப்படிங்கிறது அதனோடு அநாதிநிதனா அப்படிங்கிற அகாரம் அப்படிங்கிறது சைலண்ட் ஆச்சு. அம்பிகா அநாதிநிதனா அப்படின்னு வாக்தேவிகள்
இங்க சொல்லல. அம்பிகா அப்படின்னு நீட்டி கூப்பிட்டுட்டு அதோடு கூட்டி சேர்த்தி அநாதிநிதனா அநாதிநிதனா அப்படின்னு கூப்பிட்டான். அதனால அம்பிகா அப்படிங்கிறது இந்த நாமம். ஆபத்திலேந்து காப்பாத்தற ஜெகதம்பிகை, சர்வசக்திகளோடும் கூடி சேர்ந்த ரூபம். ராத்திரியோடு ரூபம் இருக்கிறவள் அம்பிகை. இப்படியெல்லாம் இருக்கிற அர்த்தத்துல தேவிய கூப்பிட்டா வாக்தேவிகள். ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிற அம்மா அப்படின்னு அர்த்தம். தேவிய ஏது ரூபத்துல தியானிக்கிறதையும் அம்பிகே அப்படின்னு பக்தர்கள் தேவிய கூப்பிடுவா. தேவர்கள் எல்லாம் தேவிய அம்பிகே அப்படின்னு கூப்பிடுறா. அசுரர்களும் தேவிய அம்மா அப்படிங்கிற சங்கல்பத்திலேயாக்கும் கூப்பிடுறா. அதனாலேயே எல்லா ஸ்துதிகளிலையும் அம்பிகே அப்படின்னு எல்லாரும் தேவிய துதிக்கிறத காணறதுக்கு சாதிக்கும். லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல 1வது தியான ஸ்லோகம் முடிவடைகிறது. தியாயேத் பராமம்பிகாம் அப்படின்னு சொல்லிண்டாக்கும். பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாயிருக்கிற தேவி இந்த பிரகிருதியோட அம்மாவாக்கும், டாப் மோஸ்ட் அம்மாவாக்கும் லலிதாம்பிகை. பிரபஞ்சத்திலே இருக்கிற சர்வதுக்கும் உத்பவஸ்தானம் அப்படிங்கிறது தேவியாக்கும். அதனால தேவிய லலிதாம்பிகா அப்படின்னு கூப்பிடப்படுறது. காளிகா தேவி, காளி ஜெகதம்பிகையோடு சரீரத்திலேந்தாக்கும் உத்பவிச்சது. விராடு ஸ்வரூபிணியா இருக்கிற பராசக்திக்கு ஏது ரூபத்திலையும் பாவத்திலையும் பிரத்யட்சப்படுறதுக்கு சாதிக்கும். பாகவதத்துல ஸ்ரீ சுக பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல இருக்கிற 9வது அத்தியாயத்துல அம்பிகையோடு விக்கிரகத்துக்கு முன்னால பலி சமர்ப்பிக்கிறதுக்கு கொண்டு வந்து கட்டி போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கிற ஜடபரதனை தேவி காப்பாத்தின சம்பவம் அதுல வர்ணிக்கப்படுறது. பத்ரகாளிய திருப்திப்படுத்துறதுக்காயிட்டு நரபலி கொடுக்கறதுக்காயிட்டு ஜடபரதனை கட்டி போட்டதாக்கும். ஜன்மனா സർവജ്ഞാനിயான ജഡഭരതൻ കണ്ണു കാണാതവരെ മാതിരി, കാത് കേൾക്കാതവരെ മാതിരി, വായ് പേശാതവരെ മാതിരി, ஒரு முட்டாள மாதிரி, ஒரு பைத்திய மாதிரி பார்க்கறவாளுக்கு அவரை பார்த்தோன்னு தோணித்து. பலி சமர்ப்பிக்கிறதுக்காயிட்டு அவரை கட்டி போட்டோன்னு அவர் எந்த ஒப்ஜெக்ஷனும் சொல்லலை, அமைதியா நின்று இருந்தார். என்ன கொல்லாதங்கோ அப்படின்னு ஒன்னும் அவரு சொல்லலை, பயந்துக்கவும் இல்லை. பத்ரகாளியோட விக்கிரகத்துக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டி குளிக்க வச்சு அலங்காரம் பண்ணி கழுத்துல மாலையெல்லாம் போட்டு பலி சமர்ப்பிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு கையில வாழை எடுத்து வாழை ஓங்கின டைமில்
நரபலியோடு அந்த பலி சமர்ப்பண டைமில் வாளால ஜடபரதனோடு சிரச வெட்டுறதுக்கு ரெடியான டைமில் பத்ரகாளி அந்த விக்கிரகத்திலேருந்து பிரத்யட்சப்பட்ட ஜடபரதனை காப்பாத்தினா, கொல்லாம காப்பாத்தினா. ஜடபரதனை கொல்லறதுக்கு துணிஞ்ச எல்லாரையும் கோபத்தோடு கூடிட்டு தலையை வெட்டி கீழே போட்டா. ஜடபரதனை ரட்சிச்சா. மங்களத்தை கொடுக்கிற காளி அப்படிங்கிற ஜெகதம்பைய அக்கும் இங்க பார்த்தது. ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் குழந்தையோட சங்கடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிபராசக்தி வந்து கூப்பிடாமையே வந்து ஜடபரதன் அப்படிங்கிற குழந்தைய காப்பாத்தினான். கருணாமையா இருக்கிற அம்பிகைய வாக்தேவிகள் அம்பிகா அப்படின்னு கூப்பிட்டு ஸ்துதிக்கிறா. அம்பிகா அப்படின்னு நீட்டி கூப்பிடுறா. அதனாலேயாக்கும் அடுத்த நாமம் அநாதிநிதனா அப்படிங்கிறதுல ஆரம்பத்துல அந்த ஆ அப்படிங்கிற அகாரம் சைலண்ட் ஆச்சு. ഇരുന്നൂറ്റി 96வது நாமம் அநாதிநிதன. அம்பிகா அப்படிங்கிறதுல அம்பிகா அப்படின்னு நீட்டினதுனால இங்க அதுக்கப்புறமா சொல்லப்பட்ட அநாதிநிதனா அப்படிங்கிறதுல ஸ்டார்டிங் அக்ஷரமா இருக்கிற ஆ அப்படிங்கிறது சைலண்ட் மோடு. அம்பிகாநாதிநிதனா. அதனால 296வது நாமமாயிருக்கிற அநாதிநிதனா அப்படிங்கிறதுக்கு 5 அக்ஷரம் தான் உள்ளது. தனியா பிரிச்சு பார்க்கறத அநாதிநிதனா அப்படிங்கிற நாமத்தை பார்க்கிறோம். லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை நம்ம சொல்லறத அம்பிகா அப்படிங்கிறதனோடு சேர்த்தியாக்கும் இந்த அநாதி நிதனா அப்படிங்கிறத பார்க்கிறோம். அம்பிகாநாதி நிதனா அப்படின்னு பார்க்கிறோம். அம்பிகா அப்படிங்கிறதுல 3 அக்ஷரம். அம்பிகா அப்படின்னு நீட்டப்படுறது. வாக்தேவிகள் தேவிய அம்பிகா அப்படின்னு நீட்டி கூப்பிடுறா. அதுக்கப்புறமா அம்பிகாநாதிநிதனா அநாதிநிதனா அப்படிங்கிறதையும் நீட்டி தான் கூப்பிடுறா. அதனால ஸ்டார்டிங்ல இருக்கிற எழுத்து அந்த அகாரம் அப்படிங்கிறது சைலண்ட். அதனால 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இந்த நாமம். ஆதியும் அந்தவும் இல்லாதவள். யோக சாதனையில வந்து சேர ஆதி அதாவது தடசங்களை இல்லாம பண்றவளாக்கும் லலிதாம்பிகை. அதனால அநாதிநிதனா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறார். அநாதி அப்படின்னா உற்பத்தி இல்லாதது அப்படின்னு அர்த்தம். நிதனா அப்படின்னா இல்லாம பண்றவள் அப்படின்னு அர்த்தம்.
உற்பத்தி இல்லாத அவஸ்தைய, அதானது புனரபி ஜனனம் அப்படிங்கிற அவஸ்தைய இல்லாம பண்றவள். நிர்குண நிராகாரம் அப்படிங்கிறது அனாதியாக்கும். நிர்குண நிராகார அவஸ்தையிலேருந்து சகுண சாகார அவஸ்தைக்கு மாத்தரவளாக்கும் தேவி. நிர்குண நிராகார அவஸ்தை கண்டினியூஸ் ஆயிட்டு தொடரும் அப்படின்னாக்கா பிரபஞ்சம் அப்படிங்கிறது உண்டாகாது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா மாயா சங்கல்பமும் இல்லை, தேவி தேவ சங்கல்பங்களும் இல்லை. பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற தேவி தேவர்கள் சகார பாவத்துல சகுணகாரத்துல உள்ளவாளாக்கும், திரிகுணங்களோடு கூடினவா. பகவான் தன்னோட விஸ்வரூப தர்சனத்தை அர்ஜுனனுக்கு காமிச்சு கொடுத்தார், யசோதாதேவிக்கு காட்டி கொடுத்தார். அதுக்கப்புறமா தன்னோட மாயையால அதெல்லாம் அவளுக்கு மறக்கடிக்கவும் செஞ்சார். கௌசல்யை அப்படிங்கிற தன்னோட அம்மாவுக்கு ஸ்ரீராமதேவன் தன்னோட விஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தார். அதுக்கப்புறமா தன்னோட மாயையால அதை மறைக்கவும் செஞ்சார். விஸ்வரூப தர்சனத்தை காமிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்ச வாழ்க்கைக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிறதுனாலயாக்கும் அதெல்லாம் பகவான் மறைச்சது. லலிதா சகஸ்ரநாமத்துல சகுணபாவமாயிருக்கிற பிரபஞ்ச மாதாவாயிட்டாக்கும் தேவிய வர்ணிக்கிறத பார்க்கிறோம். பரம்பொருள், பரம்பொருளிலிருந்து உண்டான பிரகிருதி, பரம்பொருளுக்கு சலன சக்தியை கொடுக்கிறது அதிபராசக்தியாயிருக்கிற தேவியாக்கும். பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற சகுண ரூப உபாசன வழி மட்டும்தான் படிப்படியாக பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட நிர்குண நிராகார பிரம்மத்தை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு அநாதிநிதனா அப்படிங்கிற நாமம் வழியா வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறார். ஆதி சொன்னா ஸ்டார்டிங் ஜனனம், நிதனம் சொன்னா அவசானம் மரணம். ஜனன மரணங்கள் இல்லாதவளாக்கும் தேவி, காலதேசங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும் தேவி, இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாக்கும் தேவி. அதனால தேவிய வாக்தேவிகள் அநாதிநிதனா அப்படின்னு ஸ்துதிக்கிறார். 297வது நாமம் ஹரிபிரம்ம இந்திர சேவிதா.
ഹരിബ്രഹ്മേന്ദ്ര സേവിത. 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. ആറക്ഷരങ്ങളോടുകൂടിന പുരുഷാർത്ഥപ്രദ. 2 അക്ഷരങ്ങളോടുകൂടിന പൂർണ്ണ. 3 അക്ഷരങ്ങളോടുകൂടിന ഭോഗിനി. 5 അക്ഷരങ്ങളോടുകൂടിന ഭുവനേശ്വരി. 3 അക്ഷരങ്ങളോടുകൂടിന അംബിക. 5 അക്ഷരങ്ങളോടുകൂടിന അനാദിനിധന. 8 അക്ഷരങ്ങളോടുകൂടിന ഹരിബ്രഹ്മേന്ദ്ര സേവിത. இப்படி டோட்டலா 32 அக்ஷரங்களோடுകൂடின ஸ்லோகமாக்கும் இந்த 69வது ஸ்லோகம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். விஷ்ணு, பிரம்மா, இந்திரன் இவாளெல்லாம் தேவியை ஸ்துதிக்கிறா. அதனால ஹரிபிரம்மேந்திர சேவிதா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர்களால திரிமூர்த்திகளால தேவி ஸ்துதிக்கப்படுறா. அதே மாதிரியே இங்க 3 பேரை எடுத்து சொன்னதாக்குமே. விஷ்ணு, பிரம்மா, இந்திரன். விஷ்ணு, பிரம்மா, இந்திரர்களால சேவிக்கப்படுறவளாக்கும் லலிதாம்பிகை. ദേവി ഭാഗവതത്തിലെ തൃതീയ സ്കന്ധത്തിലെ ദേവിയെ ദർശിக்கிறதுக்காയിട്ട് മണിദ്വീപുക്ക് പോന ബ്രഹ്മാ, വിഷ്ണു, രുദ്രർകളെ பார்த்தோம். ഭക്തിയോട് കൂടിയിട്ട് ദേവിയെ സ്തുതിച്ച விஷயத்தை அதில் சொல்லப்படுறது. மதுகைடவ நிகிரகத்துக்காயிட்டு ஹெல்ப் பண்ணின தேவிய மகாவிஷ்ணு ஸ்துதிச்சார். அதுக்கப்புறமா தேவிய வழிபடுறத தொடர்ந்தார். பிரம்மாவும் தேவியோட தரிசனத்தால ரொம்ப ரொம்ப குஷி ஆயிட்டு ஸ்துதிச்சார். சிருஷ்டி கர்மம் ஸ்மூத்தா நடக்கிறதுக்காயிட்டு அவரு எப்பவுமே தேவிய பிரார்த்திச்சு தேவியோட அனுகிரகத்தை வாங்கிட்டு இருக்கார். தேவேந்திரன் தேவியோட சேவகனாயிட்டு மணித்வீபில வசிக்கிறார் அப்படின்னு தேவி பாகவதத்துல துவாதச ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயத்துல சொல்லப்படுறது. மணித்வீபில தேவியோட வாசஸ்தானமான சிந்தாமணி கிரகத்துல சிந்தாமணி கிரகத்துக்கு போற வழியில 7 கோட்டைகள் இருக்கு. மெட்டலால உண்டாக்கின கோட்டைகள். 9 ரத்னங்களால உண்டாக்கின கோட்டைகள் இருக்கு. அதுல புஷ்யராக கோட்டைய வர்ணிக்கிற சந்தர்ப்பத்துல இந்திரனை சொல்லப்படுறது. மணிதீபோடு கிழக்கு பாகம் இந்திரன் அதிவசிக்கிற அமராவதியாக்கும். சொர்க்கத்துல வசிக்கிற இந்திரனை விட 100 மடங்கு தேஜஸ் இந்த மணிதீபில வசிக்கிற இந்திரனுக்கு இருக்கு. தேவியோடு சேவனத்துக்காயிட்டு இந்திராணியான சஜிதேவியோடும் தேவஸ்திரிகளோடும் கூடிட்டு தேவேந்திரன் இங்க வசிக்கிறார். துர்வாசா மகர்ஷி ரசிச்ச லலிதாஸ்தவ ரத்னத்தில மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன் இப்படி இருக்கிற தேவர்களை அவளோட ஸ்தானத்துல போய் தொழுது காமேஸ்வரிய தொழறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்றதாயிட்டு வர்ணிக்கப்பட்டிருக்கு. லலிதாம்பிகையோடு 2 பக்கத்திலையும் உட்கார்ந்துண்டு ஹரி, பிரம்ம, இந்திராதிகள்
அதிபராசக்தியை சேவிக்கிறா அப்படிங்கிற விஷயத்தை இதன் வழியா எடுத்து சொல்லப்படுறது.